ஈ.கே.எம். அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப்பள்ளி இலக்கிய நாடகம் மாமனிதர் பட்டம் என்கின்ற தலைப்பில் மாணவர்கள் நடிக்கின்றனர். நடிகர்கள் முகமது மிக்தாத், ஆதில், முத்துக்குமரன், அப்துல் பாசித், சிஃபா. நாடகத்தின் பெயர் மாமனிதர் பட்டம். பாண்டிய மன்னனாக நான் நடிக்கின்றேன். நான் அதிகாரியாக நடிக்கின்றேன். நான் சமூக நலத்துறை அமைச்சராக நடிக்கின்றேன். நான் கல்வித்துறை அமைச்சராக நடிக்கின்றேன். மாமனிதர் பட்டம். இடம் மன்னரின் ஆடை. காலம் மாலை 4 மணி. கதாபாத்திரங்கள் மன்னர், கல்வி அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், அதிகாரிகள். மாமன்னர் வருகிறார், மாமன்னர் வருகிறார், மாமன்னர் வருகிறார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். என்ன செய்தி உலகம் எங்கும் கேள்வித்தார். கடமைகளை ஒன்றிணைப்பதற்கு மாமனிதர் பட்டம் பிடிக்கும். அவர்களுக்கு நாடே பெருமையாகிறது. இதற்கான தகவல்கள் வந்திருக்கிறதா? அமைச்சர் பெருமக்களே, அதிகாரிகளே, வணக்கம். பல துறைகளிலும் சிறந்து விளங்கும் ஒருவரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறோம். அரசின் சார்பில் மாமனிதர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்கிறோம். அரசின் மிக உயர்ந்த விருது இது. யாருக்கு மாமனிதர் பட்டம் வழங்கி முடிவு செய்வதற்காக கூட்டம் கூடப்பட்டுள்ளது. யாருக்கு வாங்கலாம் என் கருத்தை சிறிதும் தயங்காமல் சொல்லுங்கள். தகுதியான ஒருவருக்கே இந்த பட்டம் தர வேண்டும் என்பதே என் ஆவல். அறநிலைத்துறை அமைச்சரே, உங்களை கருத்தை சொல்லுங்கள். நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பன திருக்கோவில்தான். காலம் தவறாமல் வழிபாடுகள் விழாக்கள் நடத்த அரசிடம் போது விதியில்லை. பெருந்திவர் திருக்கோவிலில் திருமுருகன் அவர்கள் விழாக்கள் வழிபாடுகள் நிகழ்த்த தன் வாழ்நாளை அர்ப்பணித்துள்ளார். அவரை போல செல்வத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தாது வாரி வழங்கியவர் யாரும் இல்லை. அவர் இல்லாவிட்டால் எத்தனையோ திருக்கோவில்கள் பொலிவிழந்து இருக்கும். மாமனிதர் பட்டத்திற்கு பொருத்தமான ஒரு ஏற்பனை செல்வன் திரு முருகநாதை அறிகிறார். நாட்டில் எவர் இருக்கிறார்கள்? அவருடன் நான் பல கோயில் விழாக்கள் சிலவற்றில் கலந்து கொண்டிருக்கிறேன். வெற்றில் திருநீர் துறந்து அடியவர் போல எளிமையாக காட்சி அளிப்பார். மாமனிதர் பட்டத்திற்கு அவர் பொருத்தமானவர் என்று நான் நினைக்கிறேன். சமூக நலத்துறை அமைச்சரே, உங்களின் கருத்து என்ன? வணக்கம் அண்ணா. அர்ப்பணிச்சரோட அழகேசனார்தான் மாமனிதர் பட்டத்திற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பது என் கருத்து. பெருஞ்செல்வராக பிறந்த அவர் தன் செல்வத்தையும் வாழ்நாளையும் அர்ப்பணிக்காகவே அர்ப்பணித்து உள்ளார். அவரால் கட்டப்பட்ட அன்னசத்திரங்கள் எத்தனை மருத்துவமனையில் இருக்கிறது. எந்த அரசியலானாலும் தாம் மட்டுமறி வழங்குவதோடு அவர் நிற்க மாட்டார். தாமே முன்னின்று பலரும் பொருட்களை திரட்டி அந்த செயலை எளிதே முடிப்பார். அவரால் பசி நீங்கியவர்கள் எத்தனை பேர், நோய் கொடுமையிலிருந்து விடுபட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனையோ உள்ளங்கள் அவர் நெஞ்சார்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றனர். நம் அரசின் சமூக நலத்திட்டங்களை எதுவாயினும் சரி, அவை மக்களிடம் எடுத்து சென்று அதை வெற்றியடைய உழைப்பவர் அவர். அவருக்கே மாமனிதர் பட்டத்தை வழங்கி சிறப்பிப்பதே மிகவும் பொருத்தம் என்பது என் கருத்து அண்ணா. வேப்பணி செல்வ அழகேசன் அதையும் நான் நன்கு அறிந்தேன். கொண்டுள்ளதுடன் அவர் செய்த சேவைகள் என்றும் நிலைத்து நிற்கும். இறைப்பணி செல்வ, அரைப்பணி செல்வ இருவருமே மாமனிதர் பட்டத்திற்கு பொருத்தமானவர்கள் தான். ஆனால் ஒருவருக்கு மட்டுமே அந்த பட்டம் தர வேண்டும் என்ற விதி உள்ளது. கல்வி அமைச்சரே, உங்களின் கருத்து என்ன? மன்னராகி மாமனிதர் பட்டத்திற்கு இறைப்பணி செல்வர், அறப்பணி செல்வர் இதுவரை பொருத்தமான ஒரு இருக்கிறார். நம் நாட்டு மக்கள் பெரும்பாலும் அவர் பெயரை அறிய மாட்டார்கள். அவருக்கு பட்டம் தந்தால் எல்லோரும் வியப்படைவார்கள். தற்செயலாக நல்லூரில் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்குதான் அந்த பெரியவரை சந்தித்து பெயர் கொண்டு ஓலைப்பு செய்து எரிவாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அவர். கல்வி அமைச்சரே, சுற்றூர் ஓலைக்குடி செல்வாடும் ஒருவரை மாமனிதர் பட்டத்திற்கு பரிந்துரை செய்கிறீரே, அப்படி என்ன ஒரு செய்திருக்கிறமோ உங்கள் செயலை செய்துள்ளார்? அந்த பெரியவரின் ஓலைக்குடிசை தலைமக்களின் இருப்பிடமாக உள்ளது. எப்பொழுதும் அங்கே பசுமை மனம் கமிழ்கிறது. பகல் நேரத்தில் அவருடன் சேர்ந்து குழந்தைகள், சிறுவர்கள் ஆங்காங்கே மருத்துவர்களை நடத்தி பராமரிக்கிறார்கள். நகரின் வீதிகளில் உள்ள குப்பைகள் எல்லாம் அகற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் பார்க்கிறார்கள். அவர் யாரிடமும் எந்த கட்டணமும் வாங்குவதில்லை. ஊர் மக்கள் அளிக்கும் விலையுள்ள பொருட்களை அவர் ஏற்பதில்லை. அவர்கள் அளிக்கும் எளிய உண்மையை என்கிறார். கடந்த 80 ஆண்டுகளாக அடிப்படையே சேவை செய்து வருகிறார். அதனால் நல்லூர் பசும் சோலையாக மாறிவிட்டது. அந்த ஊர் மக்கள் அவரை கவனம் வருகிறார். இந்த காலத்தில் பெரும் புகழும் விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு மனிதர். அவருடைய கடும் முயற்சியால் நல்லூரின் சுற்றுச்சூழல் பசுமையாகவும் தூய்மையாகவும் மாறிவிட்டது. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவரை பச்சையப்பன் என்று அழைக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் என்ன என்பதை யாருக்கும் தெரியவில்லை. அண்ணா, ஒரு நிமிடம். சிற்றூரில் முதியவர்கள் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காகவும் ஊதியம் எதுவும் பெறுவதில்லை.
போற்றத்தக்க முயற்சி அவர் செய்துள்ளார். ஐயமில்லை, மாமனிதர் பட்டத்திற்கு இவர் பொருத்தமானவராக எனக்கு தோன்றவில்லை. என் கருத்தும் அதுதான். நாடிலிருந்து வந்த ஒரு புத்தன் அந்த பட்டத்தை தர வேண்டும். இறைப்பணி அறப்பணி இரண்டையும் விட அசுத்தம் நீக்கும் பணியை சிறந்ததாகும். பயன் கருதாது புகழ் விரும்பாது நாட்டின் பசுமையால் உண்மையாக மாற்ற வேண்டும் என்று தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் பச்சையப்பன் ஆவார். மாமனிதர் பட்ட இன்னும் தகுதியானது அவருக்கு முன் தகுதியானது என்பதை இருக்கிறது. நீங்கள் கல்வி அமைச்சராக இருப்பதால் இப்படி பேசுகிறீர்கள். இறைப்பணி அரைப்பணியை விட தூய்மை பணி செலுத்தது என்கிறீர்களே, இது ஏற்புடையதா? சுத்தம் சுதந்திரம் சொத்து என்பது சுத்தமுள்ள வீடு. சுத்தமுள்ள இடையில்தான் இறந்து கொண்டிருப்பான் என்று பலமுறையில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சுத்தம் இல்லை என்றால் நோய்கள் பெருகும், பசுமை இல்லை என்றால் வறட்சி ஏற்படும். நோயில்லாத நாட்டையும் வறட்சியில்லாத நாட்டையும் உருவாக்க பச்சையப்பன் முயற்சி செய்கிறார். இது சாதாரணமாக இருந்தால் உண்மையில் ஓட்டத்தக்க செயலாக அவரும் ஊரை சுத்தம் செய்யவில்லை என்றால் ஊரை சுவைக்காடாக மாறிவிடும். நாம் அனைவரும் வசதியாக வாழ மரங்களை வெட்டி வருகிறோம். ஆனால் அவர்கள் வசதியும் நினைக்காமல் மரங்களை நட்டு வருகிறார். மாமனிதர் பட்டம் கூட அவருக்கு பெருமை சேர்க்காது. அந்த பட்டம்தான் அவரால் பெருமை. இறைப்பணியும் மாமனிதர் பட்டத்திற்கு பொருத்தமானவர்தான். அரைப்பணியும் மாமனிதர் பட்டத்திற்கு பொருத்தமானவர்தான். இறைப்பணி செல்வ திருமுருகனார், அரைப்பணி செல்வ அரிகேசனார் இருவரையும் விட பச்சையப்பன் அவர்களே மாமனிதர் கூட்டத்திற்கு பொருத்தமானவர் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் மறுப்பு எதுவும் இல்லை? என் கருத்தும் அதுதான். மாமனிதர் பட்டத்திற்கு பச்சையப்பன் அவர்களே பொருத்தமானது. என் கருத்தும் அதுதான். நல்லூர் என்ற சிற்றூரில் தூய்மையாகவும் பசுமையாகவும் தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் பெரியார் பச்சையப்பன் அவர்கள். அன்னாரின் அரும் முயற்சியால் நம் நாட்டிலே தூய்மையும் பசுமையும் ஊராக நல்லூர் விளைவித்தது. பெரியார் பச்சையப்பன் அவர்களுக்கு அரசு மாமனிதர் பட்டம் வழங்கி சிறப்பிக்க இந்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த செய்தியை முரசறிவம் மூலம் நாளை வெளியிடப்படும். ஒரு வித்து முடிவெடுக்க ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். நம் நாட்டை தூய்மையாக பசுமையாக வேண்டும் என்றால் பச்சையப்பனை போல ஒரு அமைச்சர் வேண்டும். பச்சையப்பனை நாளை அமைச்சராக அறிவிக்கிறேன். சபை கலையலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.